மீனா பேசிட்டு இருந்தத தப்பா புரிஞ்சுகிட்ட ரவி கோவமா வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே மீனாவும் வீட்டுக்குள்ள வந்தா. ரவிய பார்த்த மீனா, ஏங்க நீங்க எப்போ வந்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. உனக்கு எங்களை பாக்குறதுக்கெல்லாம் எங்க டைம் இருக்கு? அதுதான் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தையே. அம்மா, பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் உனக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க போல அப்படின்னு ரவி சொல்லும் போது மீனாக்கு ஒண்ணுமே புரியல. மீனா பேச வர்றதுக்குள்ள, ஆமா, எங்க அக்காவை பத்தி நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டா. அடுத்த நாள் காலையில மீனா கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. பேசாமையே ஆபீஸ்க்கும் கிளம்பி போனா. மீனா ரொம்ப குழம்பி போய் நின்னுட்டு இருந்தா. இவருக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு ரொம்ப குழப்பமாவே இருந்தது. அந்த குழப்பத்தோடவே அன்னைக்கு சாயந்தரம் மார்க்கெட்டுக்கும் போனா. போற வழியில ஒரு சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டது. என்ன இந்த சிரிப்பு சத்தம் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குதுன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா. அப்ப தூரத்துல சீதா ஒரு பையன் கூட கைய பிடிச்சு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. அத பார்த்த மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா அவ எதையும் வெளியே காட்டாம திரும்பி பார்க்காம நடக்க ஆரம்பிச்சா. அப்போ எதார்ச்சியா திரும்பி பார்த்த சீதா மீனா போறதையும் கவனிச்சா. ஐயோ, இவளா? ஒருவேளை நம்மள பாத்திருப்பாளோ அப்படின்னு சீதா பயத்தோட பேசும்போது அங்கிருந்த சுரேஷ், என்ன சீதா, யார் அவங்க? அவங்கள பார்த்து நீ ஏன் இப்படி பேசுற? அவ என்னோட அண்ணிதான், நம்மள பாத்திருப்பாளோன்னு நினைக்கிறேன். சரி சுரேஷ், அவ வீட்டுக்கு போய் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் அங்கிருந்து கிளம்பி போனா. மீனா வீட்டுக்கு வந்ததும் எதுவுமே சொல்லல. பின்னாடியே சீதாவும் வந்தா. அப்ப ஹால்ல லக்ஷ்மி அம்மாவும் ரவியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏப்பா ரவி, நம்ம சீதாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க தான், நல்ல குடும்பம். சீதாவுக்கு அந்த பையன் கண்டிப்பா சரியா இருப்பான்னு நினைக்கிறேன். நீ என்னப்பா சொல்ற? ஆமாமா, எனக்கும் அந்த குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும். அந்த பையன் கூட ரொம்ப நல்லவமா. அப்போ வீட்டுக்குள்ள வந்த சீதா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டா. என்ன சீதா, நீ என்ன சொல்ற அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சீதாவை பார்த்து கேக்கும்போது, அப்ப மீனா, ஏங்க எதுக்கும் உங்க அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்களே, ஏன்னா அவங்க வேற யாராவது அப்படின்னு சொல்ல வரும்போது சீதா மனசுக்குள்ள, இவ நம்மள பத்தி சொல்லிருவா போல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு, அம்மா, இத பத்தி நம்ம அப்புறமா பொறுமையா பேசலாமா? அதுக்கு முன்னாடி நான் அண்ணிக்கிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லி மீனாவை தனியா கூட்டிட்டு போனா. ஏ மீனா, இன்னைக்கு நீ என்ன பார்க்ல பார்த்ததானே? அதத்தான அம்மா கிட்ட சொல்ல வந்த? ஆமா, நீங்க இன்னைக்கு பார்க்ல இருந்தத நான் பார்த்தேன். உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா அது அத்தை கிட்ட சொல்லலாமே. அவங்க உங்களுக்கு நிறைய இடத்துல வரன் பாத்துக்கிட்டு இருக்காங்க. வயசான காலத்துல அவங்கள ஏன் கஷ்டப்படுத்தணும்? எதை எப்ப சொல்லணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எனக்கு ஒண்ணு அறிவுரை சொல்லணும்னு அவசியம் இல்ல. இந்த விஷயத்த பத்தி வேற யாராவது கிட்ட சொன்னீனா நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து போனா. அப்படியே சீதா லக்ஷ்மி அம்மா வீட்டுல இல்லாத போது போன்ல பேசுறதும் வெளிய போறதுமா இருந்தா. இதையெல்லாம் கவனிச்ச மீனா யார்கிட்டயுமே சொல்ல முடியாம இருந்தா. இப்படியே கொஞ்ச நாளும் போய் கொண்டிருந்தது. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா சீதா கிட்ட, அம்மாடி சீதா, உனக்கு பார்த்த மாப்பிள்ள டீச்சர் வேலை பாக்குறாருமா. கவர்மெண்ட் வேலை, கை நிறைய சம்பளம், உன்ன ரொம்ப நல்லா பாத்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அப்ப சீதா, இதுக்கு மேல பொறுமையா இருந்தோம்னா அந்த பையன் கூட கல்யாணமே பண்ணி வச்சிடுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, அம்மா, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குமா. அவனும் நீங்க பார்த்த மாப்பிள்ள மாதிரியே பெரிய பணக்காரமா. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பமா அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி அம்மாவும், பொண்ணு பணக்கார வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனானா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சிட்டு, சரிம்மா, அந்த பையனை வர சொல்லு, நம்ம அண்ணங்கிட்டையும் நான் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சீதாவுக்கு சந்தோஷம் தாங்கல. சந்தோஷத்தோடவே பையனை பாக்குறதுக்காக போனா. சுரேஷ், எங்க வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. நாளைக்கே உங்க அம்மாவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது சுரேஷும், அப்படியா சீதா, ரொம்ப சந்தோஷம். நாளைக்கே எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சுரேஷ் சொன்னதுக்கு அப்புறம் சீதா அங்கிருந்து கிளம்பி போனா. சீதா கிளம்பி போன உடனே சுரேஷ் பக்கத்துல இருந்த பையன், டே மச்சான், நீயே ஒரு ஏழை வீட்டு பையன், டைம் பாஸுக்கு தான் பணக்கார மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. இவ என்னடான்னு பார்த்தா கல்யாணம்னு பேசிக்கிட்டு இருக்கா. டேய், இதெல்லாம் சரிப்பட்டு வரலடா. இவள சீக்கிரம் கழட்டி விட்டுரு. டேய், இவ லவ் பண்ணும்போதே நிறைய செலவு பண்றா. இதுல கல்யாணம் வேற.
பணத்தை கறக்கிற வரைக்கும் கறந்துட்டு கடைசியா உன்ன மாதிரி ஏழை வெட்டு பொண்ணையெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு கழட்டி விட வேண்டியது தாண்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இத சீதாவை பின்தொடர்ந்து போன மீனா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சியானா. இத பத்தி சீதா கிட்ட போய், அக்கா நீங்க காதலிக்கிற பையன் நல்லவன் இல்லக்கா, அவன் உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கான், பணக்காரன் அப்படின்னு பொய் சொல்லிதான் உங்ககிட்ட பழகிட்டு இருக்கான் அப்படின்னு மீனா சொல்லும் போது அதை கேட்ட சீதாவுக்கு கோவம் தான் வந்துச்சு. நான் எங்காவது பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் சந்தோஷமா இருப்பேன்னு பொறாமையில சொல்லாத. நான் ஒன்னும் உன்ன மாதிரி சாதாரண வீட்டுல இருந்து வரல, புரியுதா அப்படின்னு மீனா சொல்ல வந்தத காதுல கூட வாங்காம அவ பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சா. இன்னொரு பக்கம் கல்யாண வேலையும் போயிட்டு இருந்துச்சு. மீனாக்கு மனசே கேக்கல. இத போய் ரவி கிட்ட சொன்னா, ஏங்க எனக்கு என்னமோ சீதா காதலிக்கிற பையன் நல்லவன் இல்லைன்னு தோணுது, எதுக்கும் நீங்க கொஞ்சம் அத பத்தி விசாரிச்சு பாருங்களேன். இங்க பாரு மீனா, என் அக்கா மேல இருக்கிற கோவத்துல கண்டதையும் சொல்லிட்டு இருக்காத. அந்த குடும்பத்தை பத்தி எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து போனா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட சீதா, நான் எங்காவது பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிடுவேன்னு பொறாமையில இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு சுரேஷ்க்கு கால் பண்ணி, சுரேஷ் எங்க வீட்ல உன்னை பத்தி விசாரிக்க வராங்க அப்படின்னு சீதா சொல்லும் போது அந்த பையனும் உஷாராயிட்டான். அதுக்கப்புறம் ரவியும் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக போனா. அவங்க வீட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ரவி, தம்பி இந்த பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், அம்மா அப்பாவை ரொம்ப நல்லாவே பாத்துப்பான். சின்ன வயசுல இருந்தே அந்த பையனுக்கு பொறுப்பும் ரொம்ப ஜாஸ்தி. இதே மாதிரி ரவி இன்னொருத்தர்கிட்டயும் கேட்டா, அந்த பையனை மாதிரி நல்ல பையனை பார்க்கவே முடியாது தம்பி. ஊர்ல யாராவது கஷ்டப்படும் போது முதல்ல வந்து நிக்கிறது அந்த பையன்தான் அப்படின்னு சுரேஷ் செட் பண்ண ஆளெல்லாம் ரவி கிட்ட நல்ல விதமா சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்ட ரவி ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா. அப்ப மீனா, ஏங்க அந்த பையனை பத்தி விசாரிச்சீங்களா? இங்க பாரு, அந்த பையனை பத்தி விசாரிச்சுட்டேன், ரொம்ப நல்ல பையன்தான். என் அக்கா மேல இருக்கிற கோபத்துல தப்பா பேசிக்கிட்டு இருக்காத, புரியுதா அப்படின்னு ரவி கோவமா சொல்லிட்டு வெளியே போகும்போது அங்கிருந்த சீதா, ரவி இவளுக்கு இதுதான் வேலை, இப்படியே எல்லோர்கிட்டயும் போய் அவரு நல்ல பையன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன அந்த வீட்டுல மதிப்பாங்களா அப்படின்னு அழுது நாடகம் போட்டா சீதா. இத கேட்ட ரவி, இங்க பாருக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன ஆனாலும் உனக்கு அந்த பையன் கூட தான் கல்யாணம். இங்க பாரு மீனா, இந்த மாதிரி யாருக்கிட்டயாவது போய் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த மாதிரி நான் நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், புரியுதா அப்படின்னு மீனாவும் மிரட்டிட்டு உள்ள போனா. மீனாக்கு என்ன பண்ணறதுனே தெரியல. அவ பேச்ச யாருமே கேக்கல. அடுத்த நாள் காலையில சுரேஷ் அவங்க அம்மாவை கூட்டிட்டு சீதாவை பாக்கறதுக்காக வந்தான். சுரேஷோடைய அம்மா, இங்க பாருங்கம்மா, நாங்கெல்லாம் பணக்கார வீட்டு ஆளுக, எங்க அளவுக்கு நீங்க இல்லைனாலும் கூட என் பையன் ஆசைப்பட்டுட்டானே இங்க வந்தேன். சரி சரி, உங்க பொண்ணுக்கு நீங்க என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்கும்போது அப்ப ரவி, அம்மா நாங்க எங்க பொண்ணுக்கு ஒரு 10 பவுன் சேர்த்து வச்சிருக்கோம். என்னத 10 பவுனா? எங்க ஸ்டேட்டஸுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப கம்மி. 50 பவுன் போறதுன்னா சொல்லுங்க, மேற்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது ரவிக்கும் லக்ஷ்மி அம்மாக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல, யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, 50 பவுனுங்களா? அது ரொம்ப கஷ்டங்க, நாங்க ஒரு 30 பவுன் போடுறோமா, அதுக்கு மேல எங்கனால முடியாதுமா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா ரொம்ப பாவமா கேட்டாங்க. அப்ப சுரேஷும் அவங்க அம்மாவும் 30 பவுன் வருதா, லாபம்தான் அப்படின்னு 2 பேரும் மூஞ்சிய பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அப்ப சுரேஷோட அம்மா, சரி சரி அது இருக்கட்டும், ஆமா என் பையனை பத்தி ஊரெல்லாம் விசாரிச்சிங்களாமே, அப்படி என்ன உங்களுக்கு என் பையன் மேல நம்பிக்கை இல்லாம போச்சு? ஏற்கனவே 2 பேரும் பழகிட்டு இருந்தவங்க தானே அப்படின்னு கேக்கும்போது லக்ஷ்மி அம்மா, அப்படியெல்லாம் இல்லம்மா, உங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், என்ன ஆனாலும் உங்க பையன்தான் எங்க வீட்டு மருமகன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய பார்த்து வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டாங்க. மீனாக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியல, அதை தடுக்கவும் முடியாம என்ன பண்ணறதுன்னு தெரியாம குழம்பி போய் நின்னுட்டு இருந்தா. மீனா இந்த கல்யாணத்தை நிறுத்துவாளா? லக்ஷ்மி அம்மா கொடுத்த வாக்கு மாதிரி கல்யாணம் நடக்குமாங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். லக்ஷ்மி அம்மா மருமக மீனா மீன் வறுவல் வியாபாரம் பண்ணிட்டு வந்தா. அவளுடைய கைப்பக்குவம் எல்லோருக்கும் பிடிச்சு போக அவ கடையில கூட்டமும் அதிகமாச்சு. மீனா மீன் கடை பக்கத்துல கணபதியும் ஹோட்டல் நடத்திட்டு வந்தாரு. அப்ப ஒரு நாள், டே பாலு, என்னடா வழக்கமா நம்ம ஹோட்டல்ல
களை கட்டி கிடக்குமே. இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா கூட்டத்தவே காணோம். ஐயா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம தெருவில் மீனான்னு ஒரு பொண்ணு புதுசா மீன் கடை ஆரம்பிச்சிருக்கா. எல்லா கூட்டமும் அங்க போயிருச்சுங்க. என்னடா பாலு சொல்ற? ஒரே நாள்ல நம்ம ஹோட்டல் வியாபாரத்தவே முடக்கி போட்டாலே. இத சும்மா விடக்கூடாதுடா. அந்த மீனாவை வளர விட்டோம்னா நமக்கு தான் ஆபத்து. அவளுக்கு ஒரு வழி கட்டுறேன் அப்படின்னு மீனாவுடைய வியாபாரத்துக்கு சதி பண்ண ஆரம்பிச்சாரு கணபதி. மறுநாள் சாயந்தரம் மீனா மீன் வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அப்போ மாமியார் கிட்ட, அத்தை, இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லாவே போச்சு. அது மட்டும் இல்லத்த, எனக்கு ஒரு பெரிய ஆர்டரும் கிடைச்சிருக்கு. அட்வான்ஸும் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நாளை மறுநாள் 9 கிலோல மீன் வறுவல் வேணும்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், யாமா மீனா, இப்பதான் நீ வியாபாரத்தவே ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள பெரிய ஆர்டர் எல்லாம் வேண்டாமா? எனக்கு என்னமோ அகலக்கால் வைக்கிறியோன்னு தோணுது. ஆமா மீனா, இத கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். இல்லைங்க, அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, மீனுக்கும் ஆர்டர் கொடுத்துட்டேன். நாளைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா எல்லா மீனும் வந்துடும். மசாலா தடவி வறுக்கிறது மட்டும்தாங்க வேலை அப்படின்னு மீனா சொல்லவும், ரவிக்கும் இந்த ஆர்டரை எடுக்க கொஞ்சம் பயமா தான் இருந்தது. மறுநாள் மீனாவுடைய மீன் கடையில மீனா ரொம்ப பிஸியா வேலை செய்துட்டு இருந்தா. அப்ப ஒரு பையன், அக்கா இந்தாங்கக்கா, நீங்க கேட்ட 9 கிலோ மீன் எங்க முதலாளி கொடுத்து அனுப்பிச்சாரு. கண்ணா, மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு? அக்கா, எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கெட்டை திறந்து காட்டினா அந்த பையன். மீனெல்லாம் பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஏங்க, ஆர்டர் பண்ண மீனெல்லாம் வந்துடுச்சு. இத சுத்தம் செய்து மசாலா போட்டு வச்சிடுங்க. வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு மீனா சொல்லவும், ரவியும் எல்லா மீனையும் கழுவி பக்கெட்ல போட்டு வச்சான். இதையெல்லாம் நின்று பார்த்து கொண்டிருந்தாங்க கணபதி ஹோட்டல் ஓனரும் வேலைக்காரன் பாலுவும். டே பாலு, சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குதானே? இத பாரு, இந்த பக்கெட்ல கெட்டுப்போன மீனை மசாலா தடவி வச்சிருக்கேன். இந்த பக்கெட்டை கொண்டு போய் அங்க வச்சுட்டு அவளோட மீன் பக்கெட்டை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் பாலுவும் எடுத்துட்டு போனா. மீனா கடையில ரொம்ப பிஸியா வேலை பார்த்துட்டு இருந்தா. அக்கா, எனக்கு 2 வறுவல் மீன் கொடுங்கக்கா. உங்க வறுவல் மீன் ரொம்ப ருசியா இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஆமாக்கா, அப்படி என்ன மசாலாவை போடுறீங்க? தம்பி, அப்படியெல்லாம் எதுவும் ஸ்பெஷலா இல்ல. எங்க அம்மா சொன்ன கைப்பக்குவத்துல தான் செய்து தரேன். மீனா பிஸியா இருந்த நேரமா பார்த்து பக்கத்துல இருந்த பக்கெட்டை மாத்தி வச்சான் பாலு. மீனா அது தெரியாம வேலையில மும்மரமா இருந்தா. அன்னைக்கு சாயந்தரம் மீனாவுடைய வீட்ல, யாமா மீனா, இந்த பக்கெட்ல என்ன வச்சிருக்க? ஒரே கெட்டு போன வாடையா அடிக்குது. அப்போ மீனா, அத்தை, நாளைக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான மீன் தான் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது ஃப்ரெஷ்ஷான மீன், அதுல எப்படி கெட்டு போன வாடை வரும்? ஆமாமா, நான் தான் இன்னைக்கு சாயந்தரம் அந்த மீனை எல்லாம் கழுவி மசாலா போட்டு வச்சேன். அதுல எப்படிமா கெட்ட வாடை வரும்? ஏண்டா ராமோ, அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? 2 பேரும் வந்து இங்க பாருங்க. அப்போ மீனா பக்கெட்டை திறந்து பார்த்தா. பார்த்த உடனே அதிர்ச்சி. அச்சச்சோ, ஏங்க இங்க வந்து பாருங்களே, எல்லா மீனும் கெட்டு கிடக்கு. ஆமா, இது எப்படிங்க நடந்தது? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நாளைக்கு ஆர்டர் கொடுத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா என்னங்க பதில் சொல்றது? மீனா, அம்மா அப்பாவே சொன்னாங்க, இந்த மாதிரி பெரிய ஆர்டர் எல்லாம் எடுக்க வேண்டாம், சில்லற வியாபாரமே பண்ணலான்னு. ஏங்க, அத பத்தி பேச இப்ப நேரம் இல்ல. இது யாரு பண்ண சதின்னு அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல விடிஞ்சதும் மீன் கடைக்கு போய் மீனெல்லாம் வாங்கிட்டு வாங்க. விலை ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்லைங்க, எப்படியாவது நம்ம இந்த ஆர்டரை முடிச்சே ஆகணும். மீனா, அதிக விலையில மீனை வாங்கினா நமக்கு எப்படி லாபம் வரும்? நஷ்டத்துல தான் வந்து முடியும். ஏங்க, நஷ்டம் எல்லாம் பெருசா வராதுங்க. நம்ம லாபத்தை குறைச்சு வறுத்த மீனை விற்கலாம்.
இப்போதைக்கு இதைத்தான் பண்ண முடியும், இல்லைனா நமக்கு கெட்ட பேர் தான் வந்து சேரும். விடிஞ்சதும் ரவி மீனையெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து அத மசாலா தடவி வச்சான். மறுநாள் காலையில பாலுவும் கணபதியும் பேசிக்கொண்டு இருந்தாங்க. ஏண்டா பாலு, நம்ம தான் கெட்டுப்போன மீன் பக்கெட்டை மாத்தி வச்சோமே, ஆனா சம்பவம் இன்னும் எதுவும் நடக்கலையேடா. ஐயா, இப்பதானே கடை திறந்திருக்காங்க, இனிமேல் தான் சம்பவமே நடக்கும். கெட்டுப்போன மீனை வறுத்து விற்க ஆரம்பிப்பாங்க. கெட்டுப்போன மீனை சாப்பிட்ட ஜனங்க இவங்கள சும்மா விட மாட்டாங்க ஐயா. இன்னைக்கு இவங்க கடைய அடிச்சு நொறுக்க போறாங்க. பெரிய நஷ்டமே உண்டாக போகுது. இனி நமக்கு போட்டியே கிடையாது அப்படின்னு இவங்க 2 பேரும் செய்த சதி வேலைய பேசிக்கொண்டு இருந்தாங்க. நேரமும் போனது. கொஞ்ச நேரத்திலேயே கணபதி ஹோட்டல் முன்னாடி ஒரு கும்பல் கூடியிருந்தது. ஏங்க, அங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு, என்ன விஷயம்? அக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? கணபதி ஹோட்டல்ல கெட்டுப்போன மீனை சாப்பிட்டு 4 பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அதனால கணபதி ஹோட்டல் ஓனர் மேல புகார் கொடுத்திருக்காங்க. அதுதான் அங்க அவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் போனாரு. அப்ப பொன்னி, நமக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினைச்சாரல்ல, அவரோட நிலைமை இப்படித்தான் ஆகும். என்ன சொல்ற மீனா? நமக்கு கணபதி ஹோட்டல் ஓனர் கெடுதல் நினைச்சாரா? அதுக்கும் இதுக்கும் என்ன மீனா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குங்க. நம்ம பக்கெட்ல இருந்த மீனெல்லாம் கெட்டு போயிருந்ததே, அதெல்லாம் எதார்ச்சியா நடக்கல. அதுல பெரிய சதியே நடந்திருக்கு. அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம பக்கெட்டை மாத்தி வச்சது வேற யாரும் இல்லைங்க, அந்த கணபதி ஹோட்டல் ஓனர் தான். என்ன மீனா சொல்ற? அவ்வளவு பெரிய ஹோட்டல் நடத்திட்டு வராரு, அவரு எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்? மீனா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? அப்படியே இருந்தாலும் அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? ஏங்க, இதுக்கெல்லாம் காரணம் பொறாம தாங்க. கெட்டுப்போன மீனையெல்லாம் வச்சு நம்ம வியாபாரம் பண்ணனா நம்ம மேல கெட்ட பேரு வரும் இல்லையா, அதுதான் அவருடைய திட்டம். மீனா, அந்த கணபதி ஹோட்டல் ஓனர் தான் இப்படி பண்ணிருக்காருன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க, அதுக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அந்த பக்கெட்ல கணபதி ஹோட்டல்னு பேரு அச்சடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லைங்க, மீனு கூட மாறி இருந்தது. இதுல இருந்தே தெரியலையா? அது சரி மீனா, நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போனதெல்லாம் நல்ல மீன் தானே, அத சாப்பிட்டு ஜனங்க ஏன் புகார் கொடுத்தாங்க? அத்தை, அதுதான் கடவுள் கொடுத்த தண்டனை. இது எதிர்பாராம அந்த ஹோட்டல் ஓனருக்கே நடந்தது. எப்படியா இந்த பிரச்சனையில இருந்து கடவுள் காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லவும், அத்தை, எப்பவுமே நேர்மை தான் ஜெயிக்கும். இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டா வாழ்க்கையில முன்னேற முடியாது அப்படின்னு இந்த பக்கம் மீனா பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்க ஹோட்டல் ஓனர் கணபதியும் பாலுவும் ஹோட்டலுக்குள்ள பயந்து போய் நின்று பேசி கொண்டிருந்தாங்க. டே பாலு, எப்படிடா கெட்டுப்போன மீன் நம்ம கடைக்கு வந்துச்சு? அந்த மீனாவோட வியாபாரத்தை கெடுக்கணும் தாண்டா நினைச்சோம். ஆனா கடைசியில அது நமக்கே வினையா முடிஞ்சிடுச்சேடா. ஐயா, ஒரு தப்பு நடந்திருக்குங்க. நேத்து ஹோட்டல்ல மூடிட்டு வீட்டுக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் கரண்ட் போயிருக்கு. விடிய விடிய கரண்ட் வரவே இல்லை. மறுநாள் மதியம்தான் வந்திருக்கு. அதனால தான் ஃப்ரிட்ஜில் வச்ச மீனெல்லாம் கெட்டு போயிருக்கு. அது தெரியாமையே நம்ம கஸ்டமருக்கு வறுத்து கொடுத்துருக்காங்க நம்ம ஹோட்டல் சப்ளையருக. டேய், இதிலிருந்து தப்பிக்க என்னடா வழி? எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனவங்களுக்கெல்லாம் நஷ்ட ஈடு கொடுத்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நம்ம ஹோட்டலுக்கே சீல் வச்சிடுவாங்க. கணபதியும் ஒரு பெரிய தொகைய நஷ்ட ஈடா கொடுத்தாரு. பிரச்சனையும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தன் தவற உணர்ந்து மீனா கிட்ட போய் மன்னிப்பையும் கேட்டாரு. அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்தா அது நமக்கே திரும்பி வரும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எப்போதும் நல்லதே நினைப்போம். அன்னைக்கு லக்ஷ்மி அம்மா கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் பழக்கூடைய கையில வச்சு நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்து வீட்டு சாரதா மாமி, என்ன லக்ஷ்மி அம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரேன் போல? ஆமா சாரதா, என் பையனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அதுதான் கோயிலுக்கு போய் நல்ல பொண்ணா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு வாரேன். அப்படியே வர வழியில ஒரு நல்ல புரோக்கரா பார்த்துட்டு தான் வாரேன். நல்ல வரன் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் வாரேன்.
அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லும்போது அதுக்கு சாரதா, ரவி ரொம்ப புத்திசாலி பையன். அது மட்டும் இல்ல, வேலைன்னு இருந்தா சுறுசுறுப்பா இருப்பான். அவனுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும். ஆமா லக்ஷ்மி, நீ எந்த மாதிரி பொண்ணை எதிர்பார்க்கற? இங்க பாரு சாரதா, எனக்கு நகை பணம் மேல எல்லாம் இஷ்டம் இல்ல. வீட்டுக்கு ஒரே பொண்ணா இருக்கணும். ஏன்னா ஒரே பொண்ணா இருந்தாதான் ரொம்ப பொறுப்பா இருப்பா, வீட்டு வேலையெல்லாம் நல்லாவே பாத்துக்குவா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லும்போது அதுக்கு சாரதா, நீ கேட்குற மாதிரியே எனக்கு ஒரு பொண்ணு தெரியும். அவங்களுக்கும் ஒரே பொண்ணு தான் அப்படின்னு மீனாவை பத்தியும் மீனாவுடைய குடும்பத்தை பத்தியும் சாரதா மாமி சொன்னாங்க. லக்ஷ்மி அம்மாவுக்கு கேட்ட உடனேயே பிடிச்சிடுச்சு. கொஞ்ச நாள்லயே மீனாவுக்கும் ரவிக்கும் கல்யாணம் பண்ணி லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்தாங்க. கல்யாணமாகி 10 நாளா எல்லா வேலைகளையும் லக்ஷ்மி அம்மாவே பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் 3 பேரும் ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது லக்ஷ்மி அம்மா, அம்மாடி மீனா, ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வாமா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லும்போது மீனா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே கிச்சனுக்குள்ள போனா. ஐயோ, எனக்கு காஃபி போடவே தெரியாதே. சரி, அம்மா போடுறத பார்த்துருக்கோம்ல, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அத்தை எனக்கு முதல் வேலை கொடுத்துருக்காங்க, இதை நான் நல்லா பண்ணணும். ஆமாம், அத்தைக்கு தான் சக்கரை வியாதி இருக்குல்ல, அதனால காஃபி பவுடரை அதிகமாக போட்டுட்டு சர்க்கரையை கம்மியாக போட்டுடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 3 பேத்துக்கும் காஃபியை போட்டுட்டு போய் கொடுத்தா. அந்த காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் 3 பேத்துக்கும் முகமே மாறி போச்சு. அப்போ மாமனார் சண்முகம் மனசுக்குள்ள, காஃபி ரொம்ப கேவலமா இருக்கு. இத சொன்னா மருமக ரொம்ப கஷ்டப்படுவா. சரி, நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சண்முகம் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டாரு. என்ன மீனா இது, காஃபியை தானே கேட்ட, ஏன் உனக்கு ஒரு காஃபி கூட போட தெரியாதா அப்படின்னு கோவமா கேட்டாங்க. அத்தை, இதுதான் நான் முதல் வாட்டி காஃபி போடுறேன். உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குல்ல, அதனால தான் காஃபி பவுடரை ஜாஸ்தியா போட்டு சர்க்கரைய கம்மியா போட்டிருக்கேன். நல்லா இருக்காத்த அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா, இந்த காஃபிக்கு இது ஒண்ணுதான் கேடு. அத்தை, நீங்க தான் இப்படி சொல்றீங்க, அங்க பாருங்க, அவரும் மாமனாரும் எப்படி ரசிச்சு ருசிச்சு குடிக்கிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி அம்மா வேகமா திரும்பி பார்த்தாங்க. 2 பேரும் குடிக்கவும் முடியாம எதுவும் சொல்ல முடியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவ படிக்காட்டையும் வீட்டு வேலையெல்லாம் நல்லா பார்த்துப்பான்னு நினைச்சுதான் இவளா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. ஆனா இந்த லட்சணத்துல இருக்கு, கோவமா சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா. அப்போ மாமனார் சண்முகம், அவ புதுசா வந்த பொண்ணு, போக போக எல்லாத்தையும் கத்துப்பா. அவளை எதுவும் சொல்லாத லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாரு. சண்முகம் சொன்னதுக்கு அப்புறம் லக்ஷ்மி அம்மா பெருசா எதுவுமே பேசல. காஃபியே இப்படி இருக்கும்போது மதிய சாப்பாடு எப்படி இருக்குமோ நினைச்சிட்டு அவங்களே மதிய சாப்பாடும் செய்தாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா மீனாக்கு பெருசா எந்த வேலையுமே கொடுக்கல. இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள், இங்க பாரு மீனா, இதுதான் வாஷிங் மிஷின். இதுல எல்லா துணியும் போட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ணா போதும், அதுவே துவைச்சு அலாசி காயவும் வச்சிடும். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், நீ இதை மட்டும் பண்ணி வச்சிரு, புரிஞ்சுதா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொன்னாங்க. அப்போ, அத்தை, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சுவிட்சை போட்டு ஆன் பண்றது தானே, இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி வேலை, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கத்த அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் லக்ஷ்மி அம்மா அங்கிருந்து போனாங்க. 2 மணி நேரம் கழிச்சு லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பார்த்தா மிஷின் 2 மணி நேரமா ஓடிக்கிட்டே இருந்தது. வீடு ஃபுல்லா சோப்பு நிறையா இருந்தது. அது மட்டும் இல்ல, 2 மணி நேரம் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருந்தனால ஏதோ வித்தியாசமான சவுண்டும் வந்துச்சு. இதை பார்த்த லக்ஷ்மி அம்மா வேக வேகமா போய் ஸ்விட்சையும் ஆஃப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மீனாவை, யா மீனா அப்படின்னு கத்துனாங்க. அப்ப மீனா உள்ள இருந்து வேகமா வெளியே வந்தா. துணிய மிஷின்ல போட சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்க? அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே மிஷின்ல எல்லா துணியும் போட்டேன். ஆனா நம்ம கையில துவைக்கும் பொழுது காய வைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும்ல, அதே மாதிரி தானே இதுக்கும். அதனால தான் மிஷினை ஆஃப் பண்ணாம 2 மணி நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலான்னு நான் போய் தூங்கிட்டேன் அத்தை. மீனா இப்படி சொல்லும்போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப கோபம் தான் வந்துச்சு.
என் முட்டா மருமகளே, ஒரு வேலையாவது உனக்கு உருப்படியா செய்ய தெரியுதா என்ன? நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணு, வேலையெல்லாம் நல்லா கத்திருப்பேன்னு தெரிஞ்சுதா என் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா உனக்கு ஒண்ணுமே தெரியல. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. என் பையனோட புத்திசாலித்தனத்துக்கு நீ எல்லாம் கொஞ்சம் கூட தகுதியே இல்ல அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. மீனாக்கு அதை கேட்ட உடனே அழுகையே வந்துருச்சு. அப்போ சண்முகமும் ரவியும் உள்ள வந்தாங்க. அப்ப சண்முகம், என்ன லக்ஷ்மி, என்ன ஆச்சு? ஏன் கத்திக்கிட்டே இருக்க? நான் என்னத்த சொல்றது, இவள மிஷினை போட்டு ஆஃப் பண்ண சொன்னா இவ என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் லக்ஷ்மி அம்மா சொன்னாங்க. ஏமா மீனா, நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்கிறனால உன்னை செல்லமா வளர்த்திருக்காங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இந்த மாதிரி வேலையெல்லாம் சீக்கிரமா நீயும் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கோமா அப்படின்னு சண்முகம் சொல்லும்போது அப்ப ரவி, மீனா, அம்மா கோவத்துல திட்டிருப்பாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்கோ அப்படின்னு சண்முகமும் ரவியும் சாஃப்டா சொன்னாங்க. கொஞ்ச நாள்லயே மீனாவும் எல்லா வேலையும் நல்லா கத்துக்கவும் ஆரம்பிச்சா. மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி புத்திசாலி மருமகளாகவும் மாறிட்டா. அதுக்கப்புறம் குடும்பமே சந்தோஷமா வாழ்ந்தாங்க. முட்டாள்தனங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். ஆனா சில பேருக்கு செய்யறது முட்டாள்தனம்னு தெரியாத அளவுக்கு அப்பாவியா இருப்பாங்க. அவங்கள கிண்டல் பண்ணாம அவங்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொன்னாலே போதும். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சனா டிவி தமிழ் ஸ்டோரிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஸ்டோரியில இந்த மீனா உங்களை வந்து பாக்குறேன்.